தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் குழு சென்னைக்கு விரைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மாலை தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை செய்தி குறிப்பு மூலம் தெரியப்படுத்தியது. இதனையடுத்து அவர் மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அப்பல்லோ மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதய நோய் நிபுணர்கள், சுவாசியல் நிபுணர்கள் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். இந்நிலையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் குழு சென்னைக்கு விரைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியபோது, டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் 4 பேர் கொண்ட குழு சென்னைக்கு விரைந்துள்ளதாக கூறினார். அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்களுடன் இணைந்து முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அவர்கள் சிகிச்சை அளிப்பர். தமிழக அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க எய்ம்ஸ் மருத்துவர்கள் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்களுடன் தொடர்ந்து முதல்வர் உடல்நிலை தொடர்பாக விவரங்களை கேட்டறிந்து வருகிறார். ஜெயலலிதா பூரண நலம் பெற விரைவில் பணிக்கு திரும்ப வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். தமிழக அரசுக்கு தேவையான உதவிகளை செய்ய மத்திய அரசு தயாராக இருக்கிறது என தெரிவித்துள்ளார். முதல்வர் ஜெயலலிதாவுக்கு ஆஞ்சியோ மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதிகாலையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றனர். முதல்வர் ஜெயலலிதாவுக்கு தற்போது இதயம் சீராக செயல்படுவதற்கான கருவி எக்ஸ்ட்ரா கோர்பரல் மெம்பரேன் ஹார்ட் அசிஸ்ட் டிவைஸ் பொருத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கூடிய விரைவில் நலம் பெற தமிழக மக்கள் அனைவரும் பிரார்த்திப்போம்.